பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் லாஸ்ட் டைம் ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடாத காரியம் என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். அந்த லிஸ்ட்டில் கலாத்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் அடுத்ததாக இருக்கிற காரியம் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். விக்கிரக ஆராதனை குறித்து நம்மளுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சிலையை வைத்து வணங்குறது விக்கிரக ஆராதனை அப்படின்னு. நம்ம யாருமே அதை செய்யறதில்லை. ஆனால் எபேசியர் 5வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற எது மேலேயாவது நம்ம வச்சிருந்தோம், ஏதாவது ஆசை நம்ம வேற எது மேலேயாவது வச்சிருந்தோம் அப்படின்னா அதுதான் விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அது படிப்பா இருக்கலாம், பதவி, காசு, பணம், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பைக்கு, காரு, மியூசிக்கு அப்படின்னு ஏதோ ஒண்ணு நம்ம கடவுளுக்கும் மேல நம்ம அதை வச்சிருந்தோம் அப்படின்னா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது விக்கிரக ஆராதனைக்கு சமம் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம மனசுல இப்போ கடவுளுக்கு மேல நம்ம எதுக்காவது இடம் கொடுத்துருக்கோம், கடவுளை விடவும் முக்கியமா எதையாவது வச்சிருக்கோம் அப்படின்னா அதுதான் விக்கிரக ஆராதனை. நம்ம அதை எடுத்து போடும் போதுதான் நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளா மாறுவோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பில்லி சூனியம். இது கிராம சைட்ல எல்லாம் செய்வாங்க. யாராவது ஒருத்தங்க வளர்றாங்க அப்படின்னா அவங்க கை கால் விளங்காம போற மாதிரி பண்ணுவாங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணும். மற்றவங்களுக்கு எதிராக யோசிக்கிற காரியங்கள், மை வச்சு பொம்மை வச்சு தீய சக்திகளை கூப்பிட்டு பண்றதுதான் பில்லி சூனியமானா இல்லை. மற்றவங்க மேல பொறாமப்பட்டு அவங்களோட வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறது, மற்றவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது அப்படின்லாம் அந்த மாதிரியான எண்ணங்கள்ல தான் இந்த பில்லி சூனியத்தை நம்ம கம்பேர் பண்றாங்க. ஸோ மற்றவங்க நம்மளுக்கு தீமை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளை தாழ்த்திட்டு அவங்க சக்சஸ் அடைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணுமே தவிர அவங்கள பத்தி தப்பான எண்ணம் நம்ம மனசுல வரவே கூடாது. மற்றவங்களை கெடுக்கணும், அவங்கள தாழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா நம்ம மனசுல வரவே கூடாது. இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தராரு. ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனத்துல கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சுத்தி இருக்கிற மக்களோட நம்ம சமாதானமா இருக்கணும். என்னைக்குமே அவங்கள தாழ்த்தணும், அவங்கள தோக்கடிக்கணும், அவங்கள கீழே கொண்டு போகணும், அவங்களுக்கு எதிராக செய்யணும்னு சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாது. இப்படி நம்ம இருக்கும் பொழுது கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து மற்றவங்களோட நலனுக்காக நம்ம செயல்படும் போது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறுவோம். தேங்க்யூ.